ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வேர்க்கடலை கடலக்காய் வேக வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கடலக்காயில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா விவசாய காய், இன்னொன்று நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. அதில் நாட்டுக்காய் வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்குன்ற மாதிரி. அது சிறுகாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெருங்காயாக இருக்கும், விவசாய காய் அதோட டேஸ்ட்டே இருக்காது. கொட்டையும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு இது என்ன காய் அப்படின்ட்டு தெரியல ஆக்சுவலாக. பட் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இதோட நட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கடலக்காய் வேக வைக்கும் பொழுது அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வேக வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான இது ஸ்நாக்ஸும் கூட. நம்மளுடைய பேபிஸ்க்கு, கிட்ஸுக்கு, ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீசன் இருக்கப்போவே கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குது இல்லையா, எலுமிச்சை சாறு, அதையுமே கூட அந்த நட்ஸில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கடலக்காயை நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தி, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலக்காய் வேக வைக்கிறதுக்கும் ட்ரையாக வறுத்து சாப்பிட்றதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம வறுத்து சாப்பிடும் பொழுது அதோடைய தோல் நம்ம நீக்கி தான் சாப்பிடுவோம். பெரியவங்களுக்குமே கூட தோலோடு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வராது. அப்படிங்கும்போது குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப ரேர் தான். இப்போது வேக வச்சு சாப்பிடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா தோல் நீக்காமல் நம்ம தோலோடு சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது அதனுடைய சத்துக்கள் நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக். செல்லம், கடலக்காய் சாப்பிட்டீங்களா? ஏன் செல்லம், நான் உங்களுக்கு இது எல்லாமே தோல் உரித்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் அதுக்குள்ளையா? ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இல்லையா? அப்புறம் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்கள. அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்களே தான் உங்களை பார்த்துக்கணும். நானும் உங்களை கவனிச்சிக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டமே சரி பண்ண மாட்டேன். புரியுதா? உங்களுக்கு நான் முக்கியமா, ஐஸ்கிரீம் முக்கியமா? ஓ, ஐஸ்கிரீம் தான் முக்கியம் அப்போ உங்களுக்கு. சரி, ஆனால் நான் சொல்லிட்டேன், இங்கே பாருங்க, உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருச்சு, ஃபீவர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களை பார்த்துக்கணும், காப்பாற்றிக்கணும். நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன். புரியுதா? ஏன்னா என் பேச்சை கேட்காம சாப்பிட்டுருக்கீங்களே.